நல்லா கவனிக்கணும். பொய்யுரையாத தேவன் வேதம் சொல்லியிருக்கு. எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், தேவன் பொய்யுரையாதவர். பொய்யுரையாதவர்னா பொய் சொல்லாதவர்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? காட் ஹூ கேனாட் லை. பொய் உரையாத இல்லை, பொய் சொல்ல முடியாத. டோட்டலாக வித்தியாசமாக சொல்லியிருக்கு பாருங்கள். பொய் சொல்ல முடியாத தேவன். ஏன் பொய் சொல்ல முடியாது கடவுளால்? எப்போது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் பொய் சொல்ல முடியாது அவரால்? ஏன் முடியாதுன்னா, அவர் ஒரு வார்த்தையை விட்டார்னா வெளியே, அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளேயே இருக்குது, நிறைவேறிடும். அது அவர் வாயிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது கேன்சல் பண்ணுறதுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. வெளியே வந்துருச்சுன்னா அது நிறைவேறாமல் ஆஃப் பண்ண முடியும்னு சான்ஸே கிடையாது. வெளியே வந்துருச்சுன்றதுனால அது நிறைவேறியே ஆகிவிடும். ஆகவே தான் அவரால் பொய் சொல்ல முடியாது. எதெல்லாம் வாயிலேருந்து வருதோ அது அப்படியே நடந்து விடும். இதுதான் கர்த்தர். அவருடைய சாயலில் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அதனால தான் இப்படிலாம் பேசக்கூடாது. எப்படி இதோ வந்துடுறேன்னு அப்படி பேசுறதுக்காக நம்ம உண்டாக்கல. எப்போ வரப்போகிறோன்னு கரெக்டாக சொல்லணும் இல்லையா? இதோ வந்துடுறேன்னு சொல்லவே வர முடிஞ்சால் வர்றேன்னு சொல்லணும், வர முடியலன்னா முடியாதுன்னு சொல்லணும். என்னத்தை நிறைவேற்ற போகிறோமோ அதுதான் பேசணும் ஒழிய சும்மா ஏதோ ஒன்று பேசுவோம் அப்புறம் செய்கிறது வேறு ஏதாவது செஞ்சுக்குவோம். அப்படியே இருக்கிறாங்க சிலர். பாலிசி அப்படி. எப்படி விசுவாசம் வேலை செய்யும் அவங்களுக்குள்ள? அவனுக்கு சொல்கிறது சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் விலைக்கு சொல்லிக்கிறேன் அப்படிம்பாங்க. ரொம்ப சாமர்த்தியம்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படியே ஞானி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கிறார் பார் எப்படி. இதெல்லாம் தான் உலக ஞானம்ன்றாங்க. முட்டாள்தனம், உலக முட்டாள்தனம் அது. கடவுள் வாயை திறந்து சொன்னார்னா அது நடந்து முடிஞ்சதான் நினச்சிக்கலாம். அவர் இதை வர்றேன் அப்படின்னாருன்னா வந்துட்டு தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்லி வராமல் இருக்கிறது கிடையாது, சொல்லி நிறைவேறாமல் இருக்கிறது கிடையாது. அதனால சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அந்த அர்த்தமே அதுதான். சொன்னால் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கு வேறு மறுபேச்சே கிடையாது. ஆகாதா, ஒருவேளை ஆகலாம், ஆகக்கூட முடியாது, அப்புறம் மாற்றிடலாம், அப்படிலாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. நம்மையும் அதே சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். நாம் அப்படியே பேச முடியாதான் உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? சரி, அப்போ பொய் உரையாத தேவன் இல்லை, பொய்யை சொல்லவே முடியாத தேவன். கர்த்தரால் பொய்யே சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்கள், வார்த்தையினாலேயே உலகங்களை உண்டாக்க முடியுது அவரால். ஏன்னா சொன்னால் அப்படியே நிறைவேறக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை பேசி பேசி அவர் அப்படிப்பட்டவர். அவர் நம்ம அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு. பாவத்தில் விழுந்து போன பிறகு நாம் ரொம்ப கெட்டு போய் அதோட தூரமாக வந்துட்டோம். இப்போ சொன்னால் 95% நிறைவேற்றுறது இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சிலர்லாம் 100% அவங்க சொன்னால் நிச்சயமாக அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னதாலேயே செய்ய மாட்டாங்கன்னு தெரியும்.